டிக்டாக் மூலம் ஒரு மோசடி இடம்பெற்றிருக்கிறது. முல்லைத்தீவைச் சேர்ந்த பெண் ஒருவர் இவ்வாறு டிக்டாக் மோசடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஏமாற்றப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக ஊடகவியலாளர் ஒருவர் தனது சமூக வலைதள பக்கத்திலே தகவல் ஒன்றை பகிர்ந்திருக்கின்றார். மற்றொரு செய்தியாக, சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகிலே கடலிலே சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டியும், அதை தவிர அந்த பெண்ணின் மரணம் தொடர்பாக அவதூறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலே பரப்பப்பட்டு வருகின்றன. அதனை எதிர்த்தும் ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது. குறித்த போராட்டத்திற்கான அழைப்பு சமூக வலைதளத்திலே விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டம் எப்போது, அது தொடர்பான விவரங்களை இதிலே பார்க்க இருக்கின்றோம். அதை தவிர இசாரா செவ்வந்தியை வடக்கு பகுதிக்கு அழைத்து சென்றது ஒரு அரசு அதிகாரி என்கின்ற தகவல் விசாரணையின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அதை தவிர இசாரா செவ்வந்தி அவர்கள் நடிகர் அஜித்தை நேபாளத்திலே சந்தித்தார் என்கின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. எனவே இந்த தகவலை அப்படியே பார்த்து நம்பி விடாதீர்கள், முழுவதும் பாருங்கள். அப்படி என்றால் தான் நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்பது உங்களுக்கு தெரியும். இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். டிக்டாக் மூலம் முல்லைத்தீவைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஏமாற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒரு ஊடகவியலாளர் தனது சமூக வலைதளத்திலே இது தொடர்பான தகவலை பகிர்ந்திருக்கின்றார். விழிப்புணர்வுக்காக இந்த தகவலை பகிருமாறு பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து குறித்த ஊடகவியலாளருக்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான ஆதாரங்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அதனை அந்த ஊடகவியலாளர் பகிர்ந்திருப்பதாக தனது பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். என்ன நடந்தது என்று சொன்னால், முல்லைத்தீவை சேர்ந்த பெண் ஒருவர் டிக்டாக்கிலே ஒரு விளம்பரத்தை பார்த்திருக்கின்றார். புடவை விற்பனை செய்வது தொடர்பான விளம்பரம் அந்த டிக்டாக்கிலே போடப்பட்டிருக்கின்றது. குறைந்த விலையில் நீங்கள் புடவைகளை வாங்கிக் கொள்ளலாம், ஆர்டர் செய்து பணத்தை அனுப்பினால் நாங்கள் அந்த புடவையை உங்களுக்கு அனுப்புவோம் என்று அந்த டிக்டாக் தளத்திலே விளம்பரம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நம்பித்தான் முல்லைத்தீவை சேர்ந்த பெண் 20,000க்கும் மேற்பட்ட தொகை, அதாவது 22,100 ரூபாயை அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. அனுராதபுரம் மக்கள் வங்கி கணக்கிற்கு அந்த பணத்தை குறித்த முல்லைத்தீவு பெண் வைப்பிலிட்டதாகவும், அனுப்பும் வரை நன்றாக அந்த தரப்பிலிருந்து பேசப்பட்டதாகவும், பணத்தை அனுப்பியதன் பின்னர் டிக்டாக் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும், அதை தவிர தொலைபேசி மூலமாகவும் அந்த தரப்பை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும், அதற்கு பிறகாக எந்த தொடர்பும் கிடைக்கவில்லை, சாரியும் வந்து சேரவில்லை, ஆனால் 22,100 ரூபாய் பணம் வீணாக போய்விட்டது, நான் ஏமாற்றப்பட்டேன், மோசடி கும்பலால் ஏமாற்றப்பட்டு விட்டேன், எனவே இது தொடர்பாக மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கூறித்தான் இந்த பதிவு சமூக வலைதளத்திலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே டிக்டாக் மூலமாக பல மோசடிகள் இடம்பெறுகின்றது. வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக மோசடிகள் இடம்பெறுகின்றது. அதை தவிர பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கலாம், நீங்கள் பணத்தை வைப்பு செய்தால் பொருட்களை உங்களுக்கு அனுப்புவோம் என்று மோசடி நடக்கிறது. அதை தவிர பல விடயங்களிலே டிக்டாக்கிலே மோசடி நடக்கிறது. இது தொடர்பாக மிக மிக அவதானமாக இருங்கள். மற்றொரு செய்தியாக, அனைவருக்கும் தெரியும், சில தினங்களுக்கு முன்னர் கிளிநொச்சி சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகிலே கடலிலே மிதந்த நிலையிலே பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது. குலதீவா எனப்படுகின்ற 36 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயான காரைநகர் பகுதியைச் சேர்ந்த பெண்ணின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. அதற்கு பிறகாக உடற்கூற்று தொடர்பான தகவல்கள் எல்லாம் வெளிவந்திருந்தது. இவ்வாறு அந்த பெண் சம்பந்தப்பட்ட விடயத்திலே 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான செய்திகளும் ஏற்கனவே நான் வெளியிட்டிருந்தேன். அதை விட பல ஊடகங்களும் வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது சமூக வலைதளம் ஊடாக ஒரு அழைப்பு ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அழைப்பு என்றால், இவ்வாறு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்ற அந்த பெண்ணுக்கு நீதி தேவை, விசாரணை விரைவாக நடத்தப்பட வேண்டும், என்ன நடந்தது என்கின்ற முழுமையான தகவல் வெளியிடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், அதேவேளை அந்த பெண்ணுக்கு எதிராக அந்த பெண் தொடர்பாக பல்வேறுபட்ட அவதூறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்தது. சமூக வலைதளத்தில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் அந்த பெண் தொடர்பாக பகிரப்பட்டு வந்த நிலையில் அது தொடர்பாக கண்டனம் தெரிவிக்கின்ற வகையிலும் ஒரு போராட்டம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டத்தை யார் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் சொன்னால், காரைநகர் பிரதேச சபை தான் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றதாக சமூக வலைதளத்திலே தற்பொழுது தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றது. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு காரைநகர் பிரதேச சபை முன்களில் இந்த போராட்டம், அமைதியான ஒரு போராட்டம் இடம்பெற இருப்பதாகவும், அதற்கு அனைவரும் வருமாறும் சமூக வலைதளத்திலே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. சமூக வலைதளத்தில் விடுக்கப்பட்ட அழைப்பினை வைத்துதான் அந்த தகவலை கூறுகின்றனர். இப்படி ஒரு போராட்டம் நடக்க இருப்பதாகவும், காரைநகர் பிரதேச சபை இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இது தொடர்பாக உங்களது பார்வைக்கு நான் கொண்டு வந்திருக்கின்றேன். அதை தவிர இசாரா செவ்வந்தி தொடர்பாக தற்பொழுது பேசப்படுகின்றது. இசாரா செவ்வந்தி நடந்து சென்றார், இசாரா செவ்வந்தி உதவினார், இசாரா செவ்வந்தி சாப்பிட்டார், அவர் இந்தியாவுக்கு எப்போ சென்றார், நேபாளத்துக்கு எப்போ சென்றார் என்று இசாரா செவ்வந்தியை தொடர்ந்து பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் மெருகூட்டப்பட்ட நிலையிலும் பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இசாரா செவ்வந்தி சம்பந்தமாக அதிக அளவிலே ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பேசப்படுகின்றது என்கின்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது. அதை தவிர அவரது அழகு தொடர்பாக
தொடர்பாகவும் அந்த பெண்ணை மன்னிக்கலாம் என்கின்ற வகையிலும் ஒரு அபத்தமான கருத்துக்கள் சமூக வலைதளத்திலே முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தான் விசாரணைகள் ஒரு சில தகவல்கள் வெளிவந்திருந்தது. அதாவது பல ஊடகங்களில் பல்வேறுபட்ட வகையிலே பல தகவல்கள் வெளிவந்த நிலையிலே தற்பொழுது வீரகேசரி இணையதளத்திலே ஒரு செய்தியை பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது. வீரகேசரி இணையதளம் நம்பகமான செய்தியை வெளியிடுகின்ற ஒரு தளமாக இருக்கின்ற ஊடகங்களிலே ஓரளவுக்கு அது இருக்கின்றது. அந்த வகை அந்த செய்தியை நான் ஏனிலே சொல்லுகின்றேன் சொன்னால் பல செய்திகள் அது தொடர்பாக பிழையாக வருகின்றது. வேறு ஊடகங்களில் பல பிரபலமானவர்கள் முக்கியமாக யூடியூபர்கள் இவ்வாறு எந்த ஊடகத்திலிருந்து வந்தாலும் செய்தி எடுத்து பிரசுரிக்கின்றார்கள். ஆனால் இணையதளங்களும் பல செய்திகளை முகவரி இல்லாத இணையதளங்கள் உத்தியோகபூர்வமற்ற இணையதளங்கள் பல பொய்யான தகவலையும் பரப்புகின்றார்கள். அதனால்தான் இந்த தகவலை வீரகேசரியில் இருந்து எடுத்து நான் அந்த தகவலை சொல்லுகின்றேன். விசார செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் என்ற அடிப்படையிலே போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளிட்ட 3 கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் கூறப்பட்டிருக்கிறது. அதுவரை இசாரா செவ்வந்தியிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் இசாரா செவ்வந்தி எவ்வாறு இந்தியாவுக்கு சென்றார் என்கின்ற விசாரணையிலே அவர் கொழும்பில் இருந்ததாகவும் மித்தனிய பகுதியில் இருந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக அவர் எப்போது வடக்குக்கு வந்தார் என்கின்ற தகவலும் அதிலே கூறப்படுகின்றது. அதிலே முக்கியமானது அவரை வடக்கிற்கு அழைத்து வந்தது ஒரு அரசு அதிகாரி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அரசு அதிகாரியான இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்ட ஒருவர் தான் அவரை இவ்வாறு கிளிநொச்சிக்கு அழைத்து சென்றதாகவும் பிறகு கிளிநொச்சியிலே சில நாட்கள் தங்கியிருந்ததாகவும் அதற்கு பிறகு யாழ்ப்பாணம் சென்று அதனூடாக இந்தியா சென்றதாகவும். இந்தியா எப்போது சென்றார் சொன்னால் இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இடம்பெறுகின்ற அந்த நேரத்தில் போலீசார் அனைவருமே வேறு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். முக்கியமாக இந்த தேர்தல் வேலைகளிலே பாதுகாப்பு படையினர் ஈடுபடுவார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவிற்கு தப்பி சென்றதாகவும் இந்தியாவுக்கு சென்று அதற்கு பிறகாக நேபாளம் சென்றதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக பல்வேறுபட்ட செய்திகள் வெளியிலே பல இணையதளங்களில் உண்மைக்கு புறம்பாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் இதிலே குறிப்பிடுகின்றேன். அதை தவிர நடிகர் அஜித்தை அவர் நேபாளத்தில் சந்தித்தார் என்ற விடயத்தை நான் ஆரம்பத்திலே தலைப்பிலே குறிப்பிட்டிருந்தேன். அதிலே உண்மை இல்லை. ஆனால் ஏன் நான் அப்படி குறிப்பிட்டேன் சொன்னால் அந்த அளவிற்கு தான் செய்திகள் போய்கொண்டிருக்கின்றது. எது உண்மை எது பொய் என்பதெல்லாம் தேவையில்லை. இசாரா செவ்வந்தி தொடர்பாக ஏதாவது செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக இசாரா செவ்வந்தி அதிகாரிகளிடம் அதை தெரிவித்தார். அவர் இவ்வாறு நடந்தார், இவ்வாறு சிரித்துக் கொண்டு வந்தார், இவ்வாறு பேசினார், இவ்வாறு கண்ணிமைத்தார் என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதை இசாரா செவ்வந்தி செய்யாத விடயங்கள், விசாரணையில் கூறாத விடயங்கள், அதை போலீஸ் தரப்பிலிருந்து கூறாத விடயங்கள் என்று பல விடயங்களை குறிப்பிட்டு வருகின்றார்கள். நாளை இவ்வாறு அவர் நேபாளத்திலே வைத்து அஜித்தை சந்தித்தன் என்றோ அல்லது ரஜினிகாந்த் சந்தித்தன் என்று கூட செய்திகள் வெளிவரும். அந்த அளவிற்கு தான் இந்த விவகாரம் போய்கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜ ஜெயகாந்தன்.